மிஸ்டர் கருணாநிதி குட் பர்சன். அண்ணா என்னண்ணா எட்டி குட்டி சொத்தை எட்டி பார்த்தா உசுறு கொடுக்க கோடி பேருன்னு சொன்னாரு. இந்த காட்டுக்கத்து கத்துறாரு. பார்க்க ஒரு பையனை காணாண்ணே. அங்க பாருங்கண்ணே, வெறும் காலி சேருண்ணே. 50,000 பேர் போட்டு 500 பேர் உட்கார முடியாம உட்காந்துறாங்கண்ணே. அந்த அளவுக்கு மக்களே இல்லாம பேசுகிறாருன்னு அவர் மாட்டுக்கிட்டு. நிறைய பேர் வருவாங்க, என்னன்னு தெரியல. இவங்க நம்பி வேற 50,000 சேர் போட்டோம். வருவாங்க, பேசி முடிக்கிறதுல வருவான்னு பார்த்தா அவர் பேசியே முடிக்க போறாரு. வருவாங்கடா பொருடா. போனா ஒரு டைம் எலெக்ஷன் அப்போ ஓட்டு போட்டுட்டு வந்துட்டேன் நான். அப்போ ஒரு பத்திரிக்கையில் வந்து நீங்கள் எதுக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் டக்குன்னு உண்மையை சொல்லிட்டேன், நான் ரெட்டைலைக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு கருணாநிதி படம் பார்க்க கூப்பிட்டு இருந்தாரு திரையரங்கத்துக்கு. அப்போதான் ஒரு நிமிஷம் என் மைண்டு தலையே சுத்திடுச்சு. அப்படியே என்னடா இப்படி உண்மையை சொல்லிட்டோம், இப்போ அவரே சேர்ந்து படம் பார்க்குற நிலைமை வருது, எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட போனேன். நானும் சொன்னேன், உடம்பு சரியில்லை எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவரு இல்லை வந்தாகணும்னு சொல்லிட்டு சரி ஓட்டு போடலை. இந்த ஆளுக்கு எதிராகவும் எடுத்து பேசியாச்சு. என்ன படம்னு தெரியாமல் பக்கத்தில் போய் உட்காந்தோடனே அவர் சொல்லிட்டாரு, என்ன ரஜினிகாந்த் உடம்பு சரியில்லாமே. நான் உடனே ஆமாங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அவர் என்ன பண்ணார், பெருந்தன்மையா சூரியன் பக்கத்தில் உட்காரியா உடம்பு சரியாயிடும் அப்படின்னு சொன்னார். அவருக்கு தெரியல சூரியன் எதிராக தான் நான் ஓட்டே போட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சா கூட அவர் அப்படியே கண்டுக்காம விட்டாரு. சரி நம்ம கிடைச்ச வரைக்கும் எஸ்கேப்டான்னு சொல்லிட்டு நானும் அமைதியே அப்படியே வந்துட்டேன். அந்த அளவுக்கு ஒரு குட் பர்சன். அண்ணா அங்கே பாருண்ணே, அவர் மாட்டு வந்து நான் திமுக ஓட்டே போடல, நான் ரெட்டைலுக்கு தான் ஓட்டு போடுறேன், கலைஞர் ஆட்சி வரக்கூடாதுன்னு நினச்சி சொல்லிட்டு இருக்காருண்ணா. அவர் மாட்டு அதிகமாக பேசுறாரு பாருண்ணே. அண்ணா என்னண்ணே நீ வேற எவ்வளோ தைரியமா திமுக மேலே ஏறி நான் வந்து திமுக ஓட்டு போடல அப்படின்னு சொல்றாரு. கருணாநிதிக்கு அவருக்கு பாசம் இருக்கட்டுண்ணே, அதுக்குன்னு ஓட்டு போடாமல் யாருன்னா பாசத்தை வச்சிருப்பாங்க. அப்போ அவருடைய என்னன்னா திமுக ஆட்சி வரக்கூடாது, கலைஞர் வந்து முதல்வர் ஆகக்கூடாது அப்படின்னு தானே அவர் எண்ணமா இருக்கும். இவரை கூட்டின்னு வந்து கலைஞருக்கு நான் பாசம் பேசுறீங்க. இந்த ஆளுக்கு கருணாநிதி மேலே ஒரு பாசம் தான், அப்போ ஓட்டு போட்டிருப்பாரு இல்லைண்ணே. அவன் அப்போ ஓட்டு போடலாம் நமக்கு என்னடா, ஏதோ இப்போ கலைஞரை பற்றி பேசுறானா இதை வச்சு ஓட்டு வாங்கிட்டு போங்கடா. ஏன்டா அந்த காலத்தில் இப்போ பாதி பேர் இந்த 3 வருஷம் உட்காந்துறாங்கல்ல, அவங்கள பாதி பேர் இல்லடா 3/4 பேர் கலைஞரை ஓட்டு போட தானே வந்து உட்காந்துருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஏதோ பேசுறாங்கன்னா இதை வச்சு ஓட்டு வாங்கிட்டு போங்கடா. அண்ணா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அண்ணா. இந்த மாதிரி மாநாடா நான் மட்டும் இல்லை வந்து பேசிக்கிறாங்க பாருங்க, அவங்க கூட பார்த்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணிட்டீங்க. ஐயோ நமக்கு தாங்காதுண்ணே. நான் முதல்ல கிளம்புறேன். நல்ல வேலை இந்த வீடியோ யாரும் பரப்பினாங்கன்னா வச்சுங்களேன், என் முகத்தை பார்த்தோன்னா என்னடா 500 பேர் நீ ஒரு ஆளாடா, 50,000 காலிச்சா இருக்கு நீ காவலடா கிண்டல் பண்ணுவாங்க. நான் முதல்ல கிளம்புறேன், நீங்கள் வேணா இந்த வாரம் பார்த்துட்டு வாங்க. எனக்கு மனசு தெம்பு இல்லை. அடுத்து என்ன நடக்குதோ அதடா. இந்த கால பசங்களுக்கு பொறுமையே இல்லைப்பா, என்னவோ கூட்டலான்றானுங்க. டேய் அந்த காலத்தில் இதை விட பல விஷயங்கள் நான் பண்ணிக்கிறேன்டா. ஒரு காலத்தில் நாங்கள் கூட்டம் போட்டால் கட்சிக்காரலாம் உட்காந்து பேசிட்டு போயிருக்கேன்டா. கேட்க ஒருத்தன் ஆதி இருக்க மாட்டான். நாங்களே எங்களுக்கு ஃபுல்லாக பொதுவாக சரி வந்துட்டோம் பேசுகிறோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு நாங்களே பேசிட்டுலாம் போய்க்கிறேன்டா. இது தெரியாமல் உனக்கு இப்படி பண்ணுறானுங்க. என்னவோ இப்படிலாம் இருந்தால் எப்படி கட்சி நடத்துறதுன்னு தெரியல. இவங்க நம்பி வேற அடுத்தது நாடாளுமன்ற தேர்தல் வருது, அடுத்தது சட்டமன்ற தேர்தல் வருது. இவனுங்க என்ன பண்ணுவான்னு சொல்லி தெரியலையே. கடைசியில் ஒரு ஊபீஸுக்கு உண்டான ஒரு அர்த்தமே தெரியாமல் இருக்கிறான். ஊபீஸ்னால் எப்படி, அப்படியே எதுனாலும் அப்படி முட்டை கொடுக்கணும், அப்படி தாங்கி முட்டு கொடுக்கணும். முட்டுக்கு பேர் போனவங்களே ஊபிஸ் தாண்டா. அது தெரியாமல் அவன் கோச்சு போகிறான். என்ன பசங்களோ இந்த காலத்து திமுக பசங்க. தமிழ் திரையுலகம் சார்பில் கலைஞரோட 100ஆண்டு விழாவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பிரம்மாண்டமாக நடத்திட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் திரையுலகத்துக்கு எல்லாமே. இது மக்கள் எல்லாமே வந்து ஆரவாரமாக கண்டுகளிச்சிருந்தீங்க. அங்கே நிறைய பேர், இங்கே நிறைய பேர் எல்லாம் பயங்கரமாக கண்டுகளிச்சிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். இதுலேருந்தே தெரியுது கலைஞர் அவர்கள் இறந்த பின்னும் அவர் மக்களோட மனதில் எந்த அளவுக்கு வாழ்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்றுலேயே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலாம் வருது. சரி இருந்தாலும் மக்கள்லாம் எந்த அளவுக்கு ஆதரவாக இருந்தீங்களோ வர தேர்தல் வருது பார்த்து இந்த காலியான சேர்லாம் எப்படி விட்டீங்களோ அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் எங்களையும் சேரில் காலியாக விட்டுற போகிறீங்க. உங்களை நம்பி தான் பல வேலைகள் இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது. கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. இதே மாதிரி வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு பண்ணிட்டீங்க அப்புறம் கட்சி அவ்வளோதான். அப்புறம் எங்களை ஊபிஸ் அந்த 200 ரூபா பேமெண்ட் கொஞ்சம் பார்த்து கருணை பண்ணுங்கள். இவங்க இருந்தால் தான் அந்த 200 ரூபா பேமெண்ட்டே வரும். தொடர்ந்து இது மாதிரி பண்ணுறாதீங்க. காலி சேர் மாதிரி எங்கள் வரைக்கும் காலி பண்ணுறாதீங்க. கொஞ்சம் பார்த்து மக்களே, நாடாளுமன்ற தேர்தல் வருது, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இருந்தாலும் இந்த திரையுலக நிகழ்ச்சிக்கு வந்து கலைஞருடைய இறப்புக்கு பின்னும் நீங்கள் கலைஞரை கௌரவிச்சதுக்கு ரொம்ப நன்றி.
நல்லா பண்ணுறீங்கண்ணா மாநாடு. ஒரு மாநாடு நடத்தி முடியுதுக்குள்ளே வெக்கக்கேடு மானக்கேடு. இன்னும் அந்த தமிழ் தேசியவாதிகள்லாம் எத்தனை பேர் மீம்ஸ் போட்டு உயிரை வாங்க போகிறானுங்களோ. இதெல்லாம் சமாளிக்க பெரிய விஷயம் இல்லை, அவங்கள சமாளிக்கணும், அதுதான் பெரிய விஷயம். நடக்கட்டும் நடக்கட்டும்.